சீமான் வந்து காரைக்குடியில் வந்து போட்டியிடுறாரு. கண்டிப்பாக அங்கே வெற்றி வாகை சூடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% இந்த முறை அண்ணன் செந்தமன் சீமான் சட்டமன்றத்திற்கு போவார். நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் வெற்றி என்பது அது காரைக்குடியில் எழுதப்பட்டு விட்டது. ஏன்னா காரைக்குடி அவருடைய சொந்த தொகுதி. சீமான் அண்ணன் ஒன்றும் பெரிய ஒரு கோடீஸ்வரனோ இல்லை பெரிய ஒரு வாரிசுடைய அரசியலோ கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு உழைக்கும் கூட்டத்திலிருந்து சென்று தமிழினத்திற்காக ஒரு கட்சியை தோற்றுவித்து அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தளபதியாக இருந்து கொண்டு சீமான் என்கின்ற ஒரு மனிதருக்காக இத்தனை லட்சம் பேர் இடத்துல வந்து கூடுறாங்க, 36 லட்சம் ஓட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக அவர் எவ்வளோ உழைப்பு உழைத்திருப்பார், எவ்வளோ தியாகங்களை செய்திருப்பார்னு இருக்குது. நாம் தமிழ் கட்சியில் போட்டியிடுகின்ற பல பேர் எனக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, பல பேர் எனக்கு பிடித்த வேட்பாளர்கள் இருக்காங்க. அத்தனை பேருமே வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு இருக்குது, அப்படி ஒரு ஆசை வந்து இருக்குதான். ஆனால் அண்ணன் சீமான் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படின்றதுல நான் பெரும் நம்பிக்கையாக வந்திருக்கேன். தேர்தலில் அண்ணன் சீமான் பாடின அந்த பாடல்களை திரும்பி சேர்த்தாலே நிச்சயமாக திமுக எவனும் ஓட்டு போட மாட்டான். ஏன்னு கேட்டால் அந்த பாடல் அவ்வளவு விஷயங்களை, இருக்கக்கூடிய நடப்பு அரசியலை, மக்கள் அனுபவிக்கின்ற ஏமாற்றங்களை ரொம்ப பதிவு செய்கிற ஒன்றா இருந்துச்சு. பேசிக்கலி எனக்கு சீமானுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாநாட்டில் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க, இதெல்லாம் ரசிகர்கள் கூட்டங்க அல்ல, இது வந்து லட்சிய கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னா யாரை குறித்து யாரை சொல்கிறார்? விஜய் அவர்களாக சொல்கிறாரு. விஜய் மட்டுமே ரசிகர்கள் கிடையாது. இங்கே வந்து உதயநிதி அல்லது மற்ற எந்த நிதி பின்னாடி போன ரசிகர்கள் தான். ஏன்னா ஒரு தனிநபர் பின்னாடி திரள்வது நான் தவறுன்னு நான் முழுக்க சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நபரை நம்ம எப்படி அணுகிறோன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இப்போ யாருமே வந்து போயிட்டு ஓடி போயிட்டு சீமானை போய் கட்டி பிடிச்சிட்டோ இல்லை துண்டு தூக்கி போகிறதோ பண்ணல இல்லையா? விஜயுடைய மாநாட்டினா அங்கே சாதாரணமாக ஒரு 1000 துண்டு கீழே கடந்திருக்கும். அந்த மாநாட்டினுடைய துண்டில் வந்து அத்தனை பேர் மிதிச்சு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சியினுடைய கொடி துண்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புதிய அரசியலுக்காக வந்து களமிறங்கியிருக்காங்கல்ல 234 வேட்பாளர்கள், அவங்க யாருமே நம்ம களங்கமே சுமத்த முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமாக நம் மண்ணிற்காக மக்களுக்காக அரசு செய்ய வந்தவர்கள் தான் அத்தனை பேரும் படித்தவர்கள். ஒவ்வொரு வேட்பாளருமே அறிவிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே 3 டிகிரி 4 டிகிரி டாக்டரேட்டு வழக்கறிஞர் அப்படி வந்து படித்தவர்கள் தான். அப்போது ஒரு படித்த கூட்டத்தை அரசியலுக்கு அண்ணன் செந்தமன் சீமான் வந்து கொண்டு வந்திருக்காரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை சார். நேற்று திருச்சியில் நாம் தமிழர்கள் மாநாடு நடந்திருக்கு. அதில் வந்து பல லட்சம் மக்கள் கலந்துருக்காங்க. அங்கே வந்து நான் சீமான் சொல்லியிருந்திருக்காரு, நான் வந்து காரைக்குடியில் வேட்பாளர் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, அவங்க போட்ட இருக்கைகள் வந்து நிரம்பி வழிந்து உட்காரத்துக்கு வந்து இடம் இல்லாமல் அவ்வளோ பெரிய கூட்டம். எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக ஒரு 4 லட்சம் பேர்கிட்ட வந்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா இருக்கைகளே 2 லட்சம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதற்கு மேலே தான் வந்திருப்பாங்க, சாதாரணம் வந்திருப்பாங்க. இந்த வந்த ஒரு கூட்டம் கூட, ஒரு நபர் கூட பார்த்தீங்கன்னா பணத்திற்காக வந்தவங்க கிடையாது, ஒவ்வொருத்தரும் தமிழ் இனத்திற்காக வந்தவர்கள் தான். ஏன்னா அத்தனை லட்சம் பேர் வந்தார்கள். ஒரு கூட்டம், அதாவது ஒரு மாநாடுனா எப்படி நடக்கணும் அப்படின்றத நேற்று நடந்த நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த மாற்றத்திற்கு மாநாடு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமாக, சிறப்பாக, ஒரு கண்ணியமாக நடந்த ஒரு கூட்டமாக நேற்றைய மாநாடு வந்து இருந்தது. நாம் தமிழ் கட்சியும் சரி தமிழ்நாடும் எதிர்பார்த்து கொண்டு இந்த மாநாட்டில் ஏதாவது சலசலப்பு வந்து ஏற்பட்டிருந்தால் மற்றவங்க பேச வசதியாக இருந்திருக்கும். இப்போ தாவேகா மாநாடு போல் சேருங்களை உடைக்கிறது, இல்லை திமுக மாநாடு போல் வந்து பின்னாடி காலி சேரில் உட்காந்துட்டு சீட்டாட்டம் ஆடிட்டு இருக்கிறது, இல்லை வந்து இந்த பெண்களை வைத்து நடனம் ஆட வைப்பது, அப்புறம் வந்து சோத்துக்கு வந்து முண்டி அடிச்சுட்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நேர்த்தியாக சிறப்பாக நடந்து முடிச்சு மாநாடு. உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் மாநாடு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களும் மக்களும் அதை கவனிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக அந்த மாநாட்டில் வந்து அண்ணன் அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து சரிசமமான வாய்ப்பு வந்து கொடுத்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் பல பேர் அதில் பொது தொகுதியில் வந்து பட்டியல் சமூகத்தை வந்து போட்டியில் வச்சிருந்தார் அண்ணன் செந்தமன் சீமான். அந்த வகையில் நம்ம அண்ணன் சீமான் அவர்களை நம்ம தொடர்ந்து வந்து பாராட்ட வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை. தமிழ்நாட்டின் அரசியல் இது ஒரு மாற்றம் தான், இது ஒரு புரட்சி தான். அந்த ஒரு புரட்சியை வந்து நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதில் மாநாட்டில் வந்து நான் பார்த்தது என்னென்னா, சீமானனை மட்டும்தான் பேசினார் மாநாட்டில், வேறு யாரும் வந்து பெருசாக பேசல. சீமானனை மட்டும்தான் பேசினார். அவரே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினார். 2 மணி நேரம் பேசுனது மட்டும் இல்லாமல் கூட வேறு 2 பாட்டு வேறு பாடினார். நாம் தமிழ் கட்சி குறிப்பாக அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை விட இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் பாடின அந்த பாடல்களை திரும்பி சேர்த்தாலே நிச்சயமாக திமுக எவனும் ஓட்டு போட மாட்டான். ஏன்னு கேட்டால் அந்த பாடல் அவ்வளவு விஷயங்களை, இருக்கக்கூடிய நடப்பு அரசியலை, மக்கள் அனுபவிக்கின்ற ஏமாற்றங்களை ரொம்ப பதிவு செய்கிற ஒன்றா இருந்துச்சு.
பேசிக்கலி எனக்கு சீமானுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவருடைய வாய்ஸில் வந்து இந்த ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாட்டு வந்து அவர் பாடி தான் அந்த பாட்டே பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா அவருடைய வாய்ஸில் வந்து நிறைய பாட்டு இருக்குது. இந்த முதட்டோ ஒரு சிவப்பு அந்த மாதிரி பாட்டெல்லாம் கூட இருக்குது. இதில் இந்த பாட்டு அரசியல் பாட்டெலாம் இருக்கு இல்லையா, இவர் பாடினது அது உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த பாடலே ஒரு பெரிய பிரச்சாரம் தான். அவர் பாடின பாட்டே ஒரு பெரிய பிரச்சாரம் தான். அது இத்தனைக்கும் நடிகர்கள்லாம் கட்சி தொடங்கியிருக்காங்க. அவங்க கட்சி தொடங்குறப்ப தான் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ விஜய் அவர்களாம் கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடினாரு. ஆனால் அதை வந்து எப்படி பார்த்தாங்க, அது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, விமர்சனத்துக்குள்ளாக்குனாங்க. ஆனால் அண்ணன் சீமானுடைய பாட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியலை வந்து பேசுது. ஏன்னா இங்கே உலகளவில் பார்த்தீங்கன்னா பாடல் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பாக வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய பாடல், அதே போல் பாப் மெர்லியோட பாடல், இன்றைக்கி இந்தியாவில் அண்ணன் அறிவு அவர்களுடைய பாடல், குறிப்பாக ரஞ்சித் அண்ணன் வந்து முன்னெடுக்கக்கூடிய அந்த நீலம் பண்பாட்டு மாவளுடைய பாடல் இசை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புரட்சி. ஈவன் இளையராஜா அவர்களுடைய இசையே மிகப்பெரிய ஒரு புரட்சி தான். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய இசை தான் இருக்கும். பழைய ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன் இவங்க பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஹிந்தி மியூசிக்கை கலந்து தான் பாடல்களே இருக்கும். ஆனால் இளையராஜாவுடைய வருகைக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அது நம்முடைய மண் சார்ந்த பாடலாக வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ஏன் மேற்கோட்டு காட்டுறோம் அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு எப்படி வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு சலசலப்பையும் ஒரு கலகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலிமை இருக்கோ, அதே போல் வந்து பாடலுக்குமே வந்து இருக்குது. அதில் உள்ளபடி அந்த பாடல் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துருந்துச்சு. ஏன்னா அண்ணன் வந்து 2 மணி நேரம் பேசுகிறார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசும்பொழுது தமிழ் மொழியில் தொடங்கி தமிழினம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் உலக அரசியலும் இந்திய அரசியலும் சேர்த்து வந்து பேசுகிறாரு. ஏன்னா நாம் தமிழ் கட்சியின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், எனக்கும் வந்து இருக்கலாம். ஆனால் அதற்காக நம்ம வந்து ஒரு மாற்றத்திற்காக, ஒரு புதிய அரசியலுக்காக வந்து களமிறங்கியிருக்காங்கல்ல 234 வேட்பாளர்கள், அவங்க யாரும் மீதுமே நம்ம களங்கமே சுமத்த முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமாக நம் மண்ணிற்காக மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் தான் அத்தனை பேரும் படித்தவர்கள். ஒவ்வொரு வேட்பாளருமே அறிவிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே 3 டிகிரி 4 டிகிரி டாக்டரேட்டு வழக்கறிஞர் அப்படி வந்து படித்தவர்கள் தான். அப்போது ஒரு படித்த கூட்டத்தை அரசியலுக்கு அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்து கொண்டு வந்திருக்காரு. விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களாம் யாருன்னு கேட்டால் மாவட்ட செயலாளர்கள்லாம் அவர் சினிமா ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவங்க, டிக்கெட் வந்து வித்துட்டு இருந்தவங்க, இப்படி இருந்த ஒரு குரூப். அப்போ அதையுமே இதையுமே வந்து ரெண்டுத்தையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த மாநாட்டில் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க, இதெல்லாம் ரசிகர்கள் கூட்டங்க அல்ல, இது வந்து லட்சிய கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னா யாரை குறிச்சு சொல்றாரு? விஜய் அவர்களா சொல்றாரு. விஜய் மட்டுமே ரசிகர்கள் கிடையாது. இங்க வந்து உதயநிதி அல்லது மற்ற எந்த நிதி பின்னாடி போன ரசிகர்கள் தான். ஏன்னா ஒரு தனிநபர் பின்னாடி திரள்வது நான் தவறுன்னு நான் முழுக்க சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நபரை நம்ம எப்படி அணுகிறோன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இப்போ யாருமே வந்து ஓடி போயிட்டு சீமானனை போய் கட்டி பிடிச்சிட்டோ இல்லை துண்டு தூக்கி போகிறதோ பண்ணல இல்லையா. விஜயுடைய மாநாட்டினா அங்கே சாதாரண ஒரு 1000 துண்டு கீழே கடந்திருக்கும். அந்த மாநாட்டினுடைய துண்டில் வந்து அத்தனை பேர் மிதிச்சு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சியினுடைய கொடி துண்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. திரும்ப சொல்லுவார், நான் ரொம்ப நேசிக்கிறது என் கட்சியினுடைய கொடின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கொடி துண்டு எல்லாமே வந்து அந்த கொள்கையினுடைய பிரதிபலிப்பு தான் அது. ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு முக்கியமானது. அப்போ ஏன் இதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ரசிகர் கூட்டம் என்பது அரசியல் படாத வரை பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அரசியல் முன்னெடுத்தாலுமே அது ஒரு ஆபத்தான அரசியலாக தான் அவங்க போய் முடியும். எதுவுமே இல்லை, நான் சும்மா மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தால் என்ன மாற்றத்தை கொடுப்பேன்? இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு இல்லையா, நான் வந்து தண்ணி, கல்வி, மருத்துவம் இது எல்லாமே வந்து இலவசமாக கொடுப்பேன், காசு இல்லாமல் கொடுப்பேன், அதுக்கான மாற்று வழியை முன்வைக்கிறாரு. அப்போ கேட்கலாம், பணம் எப்படி வரும், கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி இது வரும்னா, பால் என்பது மிகப்பெரிய ஒரு வணிக பொருள். இன்னைக்கு பால் இல்லாமல் எதுவுமே கிடையாது, காய்கறிகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போது இந்த உணவு மூலமாக மட்டுமே ஒரு அரசு வந்து விற்பனை செய்தாலே அரசாங்கத்திற்கு தேவையான அத்தனை நிதியுமே வந்து கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், டாஸ்மார்க் என்ற ஒரு சாராய கம்பெனியை மட்டும் நம்பி வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மாற்று வழிகள் வந்து பல இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை வந்து இவர் வந்து கையில் எடுக்கிறாரு. குறிப்பாக எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் பார்த்தது என்ன, தனியார் மயம். இன்றைக்கி வந்து இப்போ நமக்கே ஒரு குழந்தை பிறகுதுன்னா கூட நமக்கு என்ன ஒரு தோணுன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்தா வந்து குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுமோ, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் போயிடுமோ, இல்லை அவங்களுக்கு எல்லா துறை பற்றி அறிவு இல்லாமல் போயிடுமோ ஒரு அச்சம் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அதற்கான கட்டமைப்பை இவங்க செயல்படுத்த மாட்டுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், தாய்மொழி கல்வி வலியுறுத்துகிறோம். தாய்மொழி கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று தான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே பல பேருக்கு வந்து தமிழ் மொழியை வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத முடியாமல் சூழல் தானே இருக்குது. அப்போது என்ன பண்ணுறான்னு இங்கிலீஷ் கற்றுக்குன்னு சொல்கிறான். அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கினா மட்டும் எல்லாரும் இங்கிலீஷில் லிட்ரேச்சராக அப்படியே பேசுகிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம கற்றுக்கிற இங்கிலீஷ்னால் என்ன, எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் கற்றுக்குறோம். அப்போது ஒரு புறம் வந்து உலக மொழிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய இணைப்பு மொழியான ஆங்கிலத்தையும் சரியாக கற்றுக்க மாட்டோம், மறுபுறம் நம்முடைய தாய்மொழியுமே சரியாக வந்து கற்றுக்க மாட்டோம்.
அப்போது இந்த மொழிக்கான தேவை வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களும் சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் தனியார் மயம் என்பதே பார்த்தீங்கன்னா அது உழைக்கும் மக்களுடைய உழைப்பை உறிஞ்சக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பெரும் கல்வி நிலையங்களாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்மளாம் போய் சாதாரணமாக போயிட்டு அங்கே அட்மிட் ஆக முடியாது. அவ்வளோ லட்சம் ஃபீஸ் வாங்குவாங்க, அவ்வளோ லட்சம் வந்து வாங்குவாங்க. இருந்தாலும் ஏன் போகிறாங்க? நிறைய கிராமப்புறங்களில் வந்து தினக்கூலி வேலை செய்கிறவங்க கூட வந்து தான் பசங்களை எத்தனை போயிட்டு ஏன் ஒரு மெட்ரிகுலேஷன் சேர்க்குறாங்க அப்படின்னா, என் பையன் நல்லா படிக்கணும், என் பொண்ணு நல்லா படிக்கணும், இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான கட்டமைப்பு அரசு பள்ளியில் இல்லாமல் தானே இருக்குது. அப்போ அந்த கட்டமைப்பை வந்து யாரால் உருவாக்க முடியும் என்று சொன்னால், இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்போ திராவிட மாடலுடைய கொள்கை என்னென்னா, எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இருமொழினா வந்து ஆங்கிலமும் தமிழ்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, கொள்கை மொழி ஒன்று தான். நீங்கள் சைனாலாம் போனீங்கன்னா சைனாவில் இங்கிலீஷும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈவன் அங்கே யூடியூப்பு ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எதுவுமே அங்கே கிடையாது, இருக்கும். ஆனால் வந்து அங்கே நீங்கள் பயன்படுத்த முடியாது. அது அவன் உருவாக்கி வச்சுருப்பான் தனி. அவன் வந்து கூகுள் போல் அவன் உருவாக்கி வச்சுருக்கான். அவன் வந்து யூடியூப் போல் ஒன்று அவன் உருவாக்கி. ஏன்னு கேட்டால் அவன் தற்சார்பு பொருளாதாரத்தை நம்புகிறான். எவங்கிட்டையும் போய் கையாந்த பொருளாதாரத்தில் குறியாக இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூடியூப் வந்து முடங்கிட்டு நம்மளாலுமே என்ன ஆகும், யூடியூப் நடத்த முடியாது. ஆனால் அவன் எல்லாத்தையுமே யாரோட தயவுமையெல்லாம் வச்சுருக்கான்னா, அதற்கான ஒரு சூழலை ஒரு மாநில அரசு ஏற்படுத்த முடியுமா சொன்னால் நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் எதை நோக்கியுமே வந்து நம்மளோட கவனங்கள்லாம் இருக்கிறது கிடையாது. என்ன எலெக்ஷன் வந்தால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம், எந்த சாதி இருக்கோ அந்த சாதிக்கு சீட் கூட ஜெயிக்க வைக்கலாம், இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அப்போது இதற்கு ஒரு மாற்று அரசியல் தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அங்கே வந்து முன்வைக்கிறாரு. குறிப்பாக அந்த வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, 117 ஆண்கள் 117 பெண்கள். இப்போ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, சும்மா ஒரு அடையாளத்துக்காக நிற்க வைக்கிறாங்க, ஒரு பேருக்காக நிற்க வைக்கிறாங்க. எப்படிங்க இவர் வேணுமனே வந்து 117 பேர் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா கூட ஒரு கடமைக்காக நிற்க வைப்பார்னு ஒரு விமர்சனம் வரும். நம்ம பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, அத்தனை பேருமே படித்தவர்கள், எல்லாரும் அவ்வளோ டிகிரிகள் வந்து படிச்சிருக்காங்க. அப்போ படித்தவர்கள் நிற்க வைக்கிறாரு. சீமான் வந்து காரைக்குடியில் வந்து போட்டியிடுறாரு, கண்டிப்பாக அங்கே வெற்றி வாகை சூடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% இந்த முறை அண்ணன் செந்தமிழ் சீமான் சட்டமன்றத்திற்கு போவார். நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் வெற்றி என்பது அது காரைக்குடியில் எழுதப்பட்டு விட்டது. ஏன்னா காரைக்குடி அவருடைய சொந்த தொகுதியில் அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்து போட்டிடுறார். எனக்கு என்னென்னா, அவர் அறிவிக்கும் பொழுது, அவருடைய பேரை அறிவிக்கும் போது கிட்டத்தட்ட சீமானே கொஞ்சம் கண் கலங்கிட்டார்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிள்ளை நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அவங்களுடைய மனைவி கயல்விழி அவர்கள் கண் கலங்கிட்டாங்க, அவங்க அம்மா கண் கலங்கிட்டாங்க. ஏன்னா சீமான் அண்ணன் ஒன்றும் பெரிய ஒரு கோடீஸ்வரனும் இல்லை பெரிய ஒரு வாரிசுடைய அரசியலோ கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு உழைக்கும் கூட்டத்திலிருந்து சென்று தமிழினத்திற்காக ஒரு கட்சியை தோற்றுவித்து அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தளபதியாக இருந்து கொண்டு சீமான் என்கின்ற ஒரு மனிதருக்காக இத்தனை லட்சம் பேர் இடத்துல வந்து கூடுறாங்க, 36 லட்சம் ஓட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக அவர் எவ்வளோ உழைப்பு உழைத்திருப்பார், எவ்வளோ தியாகங்களை செய்திருப்பார்னு இருக்குது. ஏன்னா அண்ணவர்கள் போட்டியிட்ட 2 முறையுமே பார்த்தீங்கன்னா அண்ணவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னு கேட்டால் பணம் இங்கே பெரிய ஒரு ரோல் வந்து பண்ணுது. என்னதான் இருந்தாலும் பணம் கொடுத்து வந்து வெற்றி பெற்றுறாங்க, என்னதான் இருந்தாலும் அந்த சாதி பார்த்து வந்து ஓட்டு போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ் சமூகம் சீமானனை அப்படி பார்க்காத நம்புகிறேன் நான். அவரை ஒரு சாதிக்கான ஒரு நபராகவோ இல்லை வந்து ஒரு இனத்திற்காக மட்டும்தான் ஒரு வேலை செய்வார் நபராகவோ பார்க்க மாட்டாங்க. 2வது, நாம் தமிழ் கட்சியில் போட்டியிருக்கின்ற பல வேட்பாளர்களே மாற்று மொழி சார்ந்தவங்க தான் இருக்காங்க. நிறைய வேட்பாளர்கள் மாற்று மொழி சார்ந்தவங்க இருக்க வைக்க. ஏன்னு கேட்டால் தமிழ்நாடுன்றது எல்லோரும் வாழலாம், ஆனால் நாங்கள் ஆளணும், அது யாரானா தமிழர்கள் அப்படின்றத அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது காரைக்குடியில் போட்டியிடுகின்ற அண்ணன் செந்தமிழ் சீமான் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் விரும்புகிறேன் அண்ணன் சீமான் சட்டமன்றத்துக்கு போகணுன்றதை நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தவங்க தெருவில் நின்று கத்துறதுக்கும் பார்லிமெண்ட்லேயோ சட்டமன்றத்தில் நின்று பேசுகிறதுக்கும் ஒரு முக்கியத்துவமும் அதற்கான ஒரு சிறப்பும் இருக்குது. நம்ம போராட்டம் மட்டும்தான் பண்ண முடியும் தெருவில் இறங்கி, ஆனால் சட்டமன்றத்தில் இறங்கி பேசணும் அப்படின்னா சட்டமாக மாறும். அப்போ அதிகாரத்தை நுகரணும் அப்படின்னா, அதிகாரத்தை அடையணும்னா அதற்கான முதற்படியை தொடரணும். நாம் தமிழ் கட்சியில் போட்டியிடுகின்ற பல பேர் எனக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, பல பேர் எனக்கு பிடித்த வேட்பாளர்கள் இருக்காங்க. அத்தனை பேருமே வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு இருக்குது, அப்படி ஒரு ஆசை வந்து இருக்குதா. ஆனால் அண்ணன் சீமான் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படின்றதுல நான் பெரும் நம்பிக்கையாக வந்திருக்கேன். பார்ப்போம் மக்கள் வந்து என்ன முடிவு செய்வாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். வடசென்னை பகுதியில் வந்து பெரம்பூர் தொகுதியில் வந்து கண்டிப்பாக விஜய் நிற்பாரு, அதுக்காண்டி ஒரு தீர்மானம் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆனந்துமே கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி விஜய் அந்த இடத்துல நின்றாருன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் ஒரு நபர் வேணும்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பட் தமிழக வெற்றி கழகங்களாம் இவங்க சொல்கிற மாதிரி ஆட்சிக்கெலாம் வரவே முடியாது, 100% வர முடியாது. விஜய் என்ற ஒரு நபர் வெற்றி பெறலாம் வேணுமென்னா நான் சொல்கிறது.
ஆனால் அதுக்குமே திமுக முடிஞ்ச அளவு இறங்கி வேலை செய்யும். ஏன்னா சென்னையில் வந்து திமுக ரொம்ப கடுமையாக வேலை செய்யும். விஜய் போடுறதுல வந்து அப்படி என்ன தூரமாக போயிட்டு இருந்தால் கூட அதில் கண்டுக்க மாட்டாங்க. சென்னையில் தான் விஜய் அவர்கள் இருக்க போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக திமுக வந்து இறங்கி வேலை செய்யும். பெரம்பூரை வந்து ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது தொகுதி வயசுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகுதி தான், ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். ஆனால் விஜய் பாருங்களேன், அவர் நிற்கிறதுனா கூட எங்கன்னா தேடி பக்கத்தில் தான் நிற்கிறார். நான் நினச்சேன் விஜய் வந்து வேலைச்சேரில் நின்னா நிற்பான்னு பார்த்தேன், இல்லை திருப்பூரில் நின்னா ஈஸியாக பக்கத்தில் பனையூர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதனால் நினச்சேன். நான் பார்த்தா இந்த பக்கம் வந்து நிற்கிறாரு. ரெண்டாவது பெரம்பூரில் நிற்பாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அந்த தமிழக வெற்றி கழகமே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஜாதகம் தான். என்னன்னா வெற்றினா விஜய்னு அர்த்தம். அவங்களுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி, அதுவும் வி சாலை, அதுவும் வி. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கிரவாண்டியில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா வந்து வேளச்சேரியும் வி தானே வருது. அப்போ வின்னு சொல்லிட்டு வரக்கூடிய தான் நிற்பாருன்னு பார்த்து இதனோட திடீர்னு பார்த்தா பெரம்பூர்னு சொல்கிறாங்க. தெரியல பெரம்பூரில் நிற்பாரா இல்லையா சொல்லி. எனக்கு தெரிஞ்ச அந்த வின்ற பேரில் வர இடத்துல தான் நிற்பார் அவர். அவங்க ரொம்ப இந்த ஜாதகம்லாம் நம்புறாங்க போல, ஜாதகம் ஜோசியெல்லாம் நம்புறாங்க பொழுது. பட் அரசியலில் ஜாதக ஜோசியெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்படி பார்த்தா இந்த அதிமுக சார்ந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க ஸ்டாலினுடைய ராசிக்கு வந்து சிஎம் ஆக முடியாது. ஏன்னா ஆகிட்டார் இல்லையா. மக்கள் நினைக்கணும் விஜய் ஜெயிக்கணும்னாலும் யார் ஜெயிக்கணும்னாலும் மக்கள் நினைக்கணும். பெரம்பூரை சூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். சென்னைக்கு பக்கத்துலேயே இருந்து வந்து போயிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் எனக்கு என்னென்னா விஜய் ஒன்றும் எல்லா மாவட்டங்களும் பிரச்சாரம் ஒன்றும் மேற்கொள்ள போகிறது கிடையாது. திமுகலாம் வந்து இன்னைக்கு வந்து இதுவும் ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை. இன்னைக்கு வந்து அந்த இஸ்லாமிய கட்சி அவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு எங்களுக்கு 5 சீட்டு தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 5 எல்லாம் கிடையாதுப்பா, 2 ஏங்க போன முறை 3 குத்தியில கொடுத்தோம், 3மே தோத்துட்டீங்க, இந்த முறை 2 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாவம் அந்த செய்தியை கேட்டு அவர் பெரியவருக்கு வந்து மயக்கம் வந்துட்டு பொழுது அங்கேயும் மயக்கம் போட்டுறாரு அவரு. நாலுலேருந்து திமுகவும் பேச்சுவார்த்தையை வந்து தொடங்குறாங்க எல்லா கூட்டணிக்கிட்டையுமே. நம்ம குறிப்பாக அதை குறித்து நிறைய பேச வேண்டிய திரும்பியல் வந்து இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் ஜெயிக்கிறாரா இல்லையா சொல்லிட்டு.